அன்னைக்கு அந்த சண்டை வந்து சொன்னார் பார்த்தீங்களா? அது எங்க செலின் சார் சொல்லுவாரு, "ஒரு படம் நல்லா வர்றதுக்கு நம்ம சண்டை போடுவோம். டைரக்டர், ப்ரொடியூசருக்கு வரும், டைரக்டர் ஹீரோவுக்கு வரும், கேமராமேனுக்கு வரும். ஆனா, அத அன்னைக்கே நைட் மறந்துட்டு, அடுத்த நாள் நம்ம சீனுக்குள்ள போயிடணும். ஆடியன்ஸ்க்கு எப்படி பண்ண போறோங்கிறது போயிடணும்பாரு." எங்க அப்பா ஒரு பத்திரிகையாளர். ஐயாவோட கவிதையில படிச்சு வந்து பெருசா பண்ணிக்கணும். அதை சொல்லி தான் நான் கூப்பிட்டுருக்கணும். நான் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்ஸ். அதாவது சின்ன வயசுல வந்து எங்க அப்பா இந்த வி.கே. ராமசாமி, நாஞ்சில் மனோகரன் அவங்க மாதிரிலாம் பேட்டி எடுத்து, இதயம் பேசுகிறது, தராசு, நக்கீரன்லாம் வரும். அது அந்த பத்திரிகையை வாங்கி அந்த பேரை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் சென்னையில வேலை பார்ப்பாரு, நான் சொந்த ஊர் தென்காசியில இருப்பேன். ஒரு தமிழ் கவிஞர் மகன், ஒரு பத்திரிகையாளர். அப்போ இப்ப இருக்கிற மாரி கிடையாது. பெரிய சவாலான வேலை. அங்கேருந்து ஒருத்தர் ஹீரோவா இருக்கேங்கிறது வந்து எனக்கு பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கு நான் சினிமாவை நான் எப்படி பார்ப்பேன்னா, வெறும் வசூலா பார்க்க மாட்டேன். நம்பர்ஸ் கிடையாது. இந்த படம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு நிக்குமா? அந்த படத்துல நம்ம இருப்போமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய முயற்சி. அது எனக்கு கத்துக் குடுத்தது வந்து எங்க திரைப்படக் கல்லூரி மற்றும் செலியன் சார். ஆ இன்னைக்கு நான் இப்ப பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு நடிகனாக செலியன் சார் தான். அவருக்கு நான் இந்த நேரத்துல என்னோட மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த கதை வந்து நான் ஒரு பர்மாக்கு லொகேஷன் பார்க்க போயிருக்கும்போது தான் இவர் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாரு. அங்க பீலிக்கான்னு ஒரு இடம் இருக்கு. தமிழர்கள் வாழ்ற இடம். அங்க தான் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கு. இவர் இங்க பூஜை போடுறாரு. இங்க குலதெய்வ கோயில்ல. நான் அங்க அங்காள பரமேஸ்வரிக்கு அங்க பூஜை போடுறேன். ரொம்ப மனதுக்கு நெருக்கமான கதையா இருந்துச்சு. சொன்னாரு, ஒரு ஹீரோ பேர் சொல்லி சொன்னாரு, "இந்த கதையை இந்த இவரை தான் நினைச்சு எழுதுனேன்" அப்படின்னாரு. "இது தாங்குவாங்க, இந்த பாடி தாங்குமா இந்த ஃபைட்டுக்கு, இந்த ரெகுலர் ரிலீஸ்க்குனா?" "இல்ல நீங்க வாங்க, எக்ஸ்பிரஷன்ல கொண்டு வந்துடலாம்" அப்படின்னாரு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க படம் பார்த்துட்டு, "ஆக்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு." ஏன்னா பொதுவா வந்து இந்த யதார்த்த சினிமால இருக்கும்போது, கமர்ஷியல் சினிமா இல்ல இந்த ஆக்ஷன், லவ் சீக்வென்ஸ்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஒரு பிராண்டடா அப்படி இது பண்ணுவாங்க. இந்த படம் எனக்கு வேற ஒரு பரிணாமத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு டைரக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அன்னைக்கு அந்த சண்டை வந்து சொன்னார் பார்த்தீங்களா? அது எங்க செலின் சார் சொல்லுவாரு, "ஒரு படம் நல்லா வர்றதுக்கு நம்ம சண்டை போடுவோம். டைரக்டர், ப்ரொடியூசருக்கு வரும், டைரக்டர் ஹீரோவுக்கு வரும், கேமராமேனுக்கு வரும். ஆனா, அத அன்னைக்கே நைட் மறந்துட்டு, அடுத்த நாள் நம்ம சீனுக்குள்ள போயிடணும். ஆடியன்ஸ்க்கு எப்படி பண்ண போறோங்கிறது போயிடணும்பாரு." அது நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. ஸோ அடுத்த நாள் நான் மறந்துட்டு, சரி கடந்து போவோம், அடுத்து பண்ணுவோம்னு போகும்போது தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஒரு பெரிய காளமாடு இருந்துச்சு. "இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே" அப்படிங்கும்போது, என் கூடயே வருவாப்புல வெறி முருகேசன். "என்னடா முருகேசா, காளமாடு இருக்கு." "அது ஒண்ணும் இல்லண்ணே, வந்து இந்த மாதிரி நீங்க வந்து காளைய அடக்கி, மருதநாயகன் கமலஹாசன் மாரி அது மேல ஏறி உட்காந்து, போற மாரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்ட்டான். சரி நம்ம டைரக்டர்ட்ட போய் ஏதாவது கேட்டா, திடீர்னு உண்மையில ஏத்தி விட்டாப்புலன்னா பிரச்சனை ஆயிடும். சரி கொஞ்ச நேரம் பேசாமலே இருப்போம் அப்படின்னேன். அவனும் நானும் பேசுவேன், அவரும் பேசுற மாதிரி இந்த சண்டை போட்ட காதலர் மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு. யாரு முதல்ல பேசுறது? அதுக்கப்புறம் வேற வழி இல்லையா, குடும்பம் நடத்தியானுமே. அதனால அவர் பேசிட்டு போது அது நடக்கக்கூடியதுதான் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டன் மாஸ்டர் கூட சொன்னாரு, "நீங்க ஏதாவது ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எங்க யூனியன்ல எனக்கு பிரச்சனை ஆயிடும். நீங்க பாட்டுக்கு இது யார் ஸ்டன் மாஸ்டர்னு பார்த்துருவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. வளர்ந்து வரும்போது சேஃப்டி முக்கியம்" அப்படிங்கும்போது தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்டே சொல்லுவேன், "இந்த இதெல்லாம் கவனமா பாருங்க" அப்படிம்பேன். ரொம்ப பிடிச்ச படம் அது. நாங்க இந்த படம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்றத விட இஷ்டப்பட்டு எடுத்தோம். ஏன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நடிச்சது ஒவ்வொரு சீனும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்துருவாப்புல, ரவீனாவை போக சொல்லிருவாப்புல. க்ளோஸ்அப் எடுக்கும்போது, "என்ன பார்த்து ரியாக்ஷன் குடுங்க" அப்படிம்பாப்புல. "ஓ, ரவீனாவை வந்து நான் பார்த்து உங்கள பார்த்து ரியாக்ஷன் குடுக்கணுமா? நினைச்சுக்கோங்க" அப்படின்னு. "வேணாம் ரமணி தள்ளுங்க, நான் அந்த செவரை பார்த்தே குடுத்துக்கிறேன்" அப்படிங்கும்போது ரொம்ப ஆத்மார்த்தமா ஒர்க் பண்ணி, ஸ்பாட்லயே இளையராஜா சார் இந்த இடத்துல தான் மியூசிக் வரும்னு சொல்லி ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து பெர்சனலா வந்து அவர் இசைஞானி அவர்கள். அவர் பேரு கூட நம்ம சொல்றது எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. நம்ம அவர் இசையில வந்து ஏன்னா இன்னைக்கும் வந்து பழைய பாடல்கள்ல ஒரு ராமராஜன் சார் ஆகட்டும், விஜயகாந்த் சார் ஆகட்டும், ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே பழைய பாடல்கள்ல பார்த்தீங்கன்னா, அப்படி ரொம்ப அழகா இருக்கும். அது மாரி எனக்கு ஒரு 2 பாட்டு குடுத்துருக்காங்க. அதுக்கு இளையராஜா சாருக்கு எப்பவுமே ரொம்ப நன்றி. முன்னாடியே சொன்ன மாரி வந்து படம் வந்து இப்ப நெறைய பேர் சொல்றாங்க, "படம் வெளியிடுறது கஷ்டம், தியேட்டர் கிடைக்கல." அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க வந்து தரமா ஒரு படம் எடுத்தீங்கன்னா, நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப முக்கியமா இத தரமா எடுத்துட்டு போனீங்கன்னா, தமிழ் சினிமால இப்போதைக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, சக்தி சார். அவர்ட்ட குடுத்துட்டீங்கன்னா,
நீங்க பாட்டுக்கு அதே மாதிரி செக்கை போட்டு கொடுத்தா போதும், அவர் எல்லாம் பார்த்துக்குவார். இல்ல இல்ல சொல்றேன் நான். ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து நிறைய ப்ரொடியூசர் சின்ன படங்கள் எடுத்தா ரிலீஸ் பண்ண முடியல, தேட்டர் கிடைக்கல, ஓடிடி போல அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டு வர்றதுக்கு காரணம் படம் தரம் இல்லாம இருக்கிறது தான். அது தரம் இல்லாத காரணம் வந்து டைரக்டர்ஸ் தான் மெயின். ஏன்னா ஒரு படம் வந்து என்னதான் ஹீரோவா இருந்தாலும் டைரக்டர் தான் மெயின், ரைட்டர். இந்த 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தரமான படத்தை எடுத்துட்டீங்கன்னா, இன்றைக்கு ஒன் வே மாதிரி அவர் தான் இருக்காரு. சக்தி சார்ட்ட கொடுத்தீங்கன்னா, அந்த படத்தை எப்படி கொண்டு போய் எந்த நாள்ல டேட் உட்பட அவங்க கவனிக்கிறாங்க. எந்த டேட்டு, எந்த ஷோ, எந்த ஊர்ல எப்போ இதாகணும், எப்படி போஸ்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா, அவரே உட்காந்து அவங்க டீமே உட்காந்து போஸ்டர் டிசைன் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாங்க. அது உண்மையை சொல்ல போனோம்னா, நம்ம பணத்துக்காக வேலை செய்யறத விட மனதுக்காக வேலை செஞ்சாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து இப்போ சக்தி சார்ன்னு சொல்லும்போது நான் ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்ல, உண்மையிலே அந்த பிராண்ட் வந்த உடனே அந்த படம் வந்து கவனிப்படுது ஆடியன்ஸ் மத்தியில், ப்ரெஸ்ஸில். இப்போ ஒரு யூடியூபர்ஸ் வந்து பார்க்கும்போது கூட அப்படியா அப்படிங்கும்போது கவனிச்சாங்க. அது சக்தி சாருக்கு மிக்க நன்றி. ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்றைக்கு ஒரு சில பேர் பண்ணுறாங்க, அது மேடையில் சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் நான் சொல்ல வேண்டியதுதான். என்னன்னா குறுகிய காலத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரே படத்தில் வந்து யாராவது ஊர்ல இருந்து, ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தோ, சேலமோ, மதுரையில இருந்தோ கூட்டு வந்து 1 கோடி படம் எடுக்கிறேன், 2 கோடி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் கமிஷன் அடிச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க நேர்மையா உழைச்சீங்கன்னா அந்த படம் நீங்க இந்த கமிஷன் எல்லாம் வச்சு சம்பாதிச்சதை விட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும், அடையாளத்தையும், விருதையும், பணத்தையும் கொடுக்கும். அப்படி வந்து ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. நிச்சயம் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சினிமா மேல இருக்கக்கூடிய ஒரு பேஷன், ஆர்வம் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அது மாதிரி கேபிள் சாருக்கும் நன்றி. அவர் ஸ்பெஷல் ஷோ போடுறதுலேருந்து இவங்களெல்லாம் கூப்பிடணும், இவங்களை எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு பையனுக்கு இருக்கிற ஒரு வேகத்தோட இருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ படங்கள் பார்க்குறாரு. எனக்கு கூட நேரம் இல்லை. என்ன பண்றீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஸோ ரவினா முன்னாடியே சொன்ன மாதிரி, ரவினா நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினாக கமிட் பண்ணீங்கன்னா முதல்ல விஷயம் டப்பிங், நீங்கள் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போட வேணாம். அதுலேயே உங்களுக்கு பெரிய சேவிங்ஸு. மேக்கப் போடுறதுக்கு நேரம் எடுத்துக்கிறது இல்லை, சீக்கிரம் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி நான் நிறைய அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணதுலேருந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஹீரோயின் நான் பார்த்ததில்ல. அதனால தான் வந்து ஏன்னா சண்டை போட்டாலும் திரும்ப சேர்ந்துருக்கோம் அப்படிங்கன்னா, அந்த மாதிரி வந்து ஒரு கதைக்கு கமிட்மெண்ட்டாக நம்ம வேலைக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு புது ஹீரோயின்ஸ் ஆகட்டும், இல்லை அப்கமிங் ஹீரோயின்ஸ் ஆகட்டும், அவங்க நல்ல ஒரு ரோல் மாடல். இது ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் தான். நீங்கள் உங்களுடைய பலம் தான் எங்களுடைய பலம். மித்தபடி கூட இருந்த வந்து இவர் தம்பி பற்றி சொல்லிடணும். ராமச்சந்திரனோட தம்பி கணேசன், அவர் கோ ப்ரொடியூசரு. இவர் இங்கேருந்து ஃபோன் அடிப்பாப்புல சென்னையிலேருந்து, டேய் கணேசா வந்து ஒரு 50,000 ரூபா வேணும்டா அப்படின்னா, கட் பண்ணால் அங்கே புல்லட் இருக்காது, 50,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த வடிவேல் காமெடி மாதிரி. அப்புறம் டேய் கணேசா ஒரு 2 லட்ச ரூபா வேணும்னா அங்கே ஆட்டோ இருக்காது, இவர் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப படம், அவங்க வீட்டிலே சமைச்சாங்க, ஒரு ஆர்கானிக் படம். சக்தி சார் சொன்ன மாதிரி அவங்க குடும்ப இதில் சமைச்சோம். தோடநேரி மக்களுக்கே நன்றி சொல்லணும். எல்லாம் வந்து அப்படி அவ்வளோ நம்ம ஊரில் வந்திருக்காங்க, நம்மளை ஒரு விருந்தால தான் ட்ரீட் பண்ணாங்க. தோடநேரி மக்கள், பருத்திவீடன் வெங்கடேஷ், ஈஸ்வரன், வெறிமுருகேசன், விஜய் சத்யா, விசித்ரன், கே எஸ் சங்கர், கிச்சன் அவர், சுந்தரபாண்டியன், இது மாதிரி வந்து என்னன்னா எல்லாருமே வந்து இந்த படத்துல நான் எனக்கு எவ்வளவு சம்பாதிப்போம், இல்லை இந்த படம் பண்ணா என்ன கிடைக்கும்னு பார்க்காம இவருக்காக இந்த படம் பண்ணணும், இந்த கதைக்காக படம் பண்ணணும்னு இறங்கி வந்து பண்ணாங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி. இனிமேல் உங்களுடைய எழுத்து எங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.